ஹாய் வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைக்கி தூய்மையான காற்று எங்கேங்கிற தலைப்பில் பேச போகிறேன். இப்போ நல்ல சுத்தமான காற்றையே நம்ம சுவாசிக்க முடியலைங்க. கார்பன் டை ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேறணும்னு சொல்லி ஒரு இந்த காலத்தில் பழமொழி. ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடும் கிடையாது, நம்ம சுத்தமான காற்றும் நம்ம சுவாசிக்க முடியல. எங்கே பார்த்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லை. துர்நாற்றம், பறவைங்க பற்றிங்க நிறைய இறந்து போயிடுதுங்க. நாற்றம் தாங்க முடியலை. ரெண்டாவது புகைச்ச வண்டி வாகனம், பெட்ரோல் டீசல் புகை. வீட்டுக்கு வீடு ஒரு வண்டிங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒரு பழைய வண்டி வாங்கி வச்சுருக்காங்க, இல்லையா லோன் போட்டு வாங்கிக்கிறாங்க. பெரிய வண்டி தாங்க எல்லார் வீட்லேயும் இருக்குது. 2 வீலர் 4 வீலர்னு நிறைய ஆயிடுச்சு. கிராமத்தில் தான் சைக்கிள் வச்சுருந்தாங்க. இப்போ சைக்கிளும் சுத்தமாக கிடையாதுங்க. யார்ட்டையுமே சைக்கிள் இல்லை. பசங்க கூட 10 வயசு ஆச்சுன்னா வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுதுங்க. லேடிஸ் எல்லாம் ஸ்கூட்டி, வண்டி நிறையா மாடல் கிளம்பியிருக்கு. அந்த வண்டியை வச்சுட்டு தாங்க லேடிஸும் ஸ்கூல் கொண்டு விடுறது, ஒர்க் பண்ணுறது. இப்போ தான் ஜென்ஸும் லேடிஸும் சமமாக வேலைக்கு போனால் தான் பொருளாதார பற்றாக்குறையினால் போகிறாங்க. ஆனால் வண்டி வாகனம் நிறையா பெருத்து போச்சு. சுத்தமான காற்றே இல்லைங்க. அந்த சுத்தமான காற்று நமக்கு சுவாசிக்க இல்லாததுனால நம்ம ஹார்ட்டு நிறைய பாதிக்குது. ஹார்ட் அட்டாக் நிறைய வருது. பிபி, சுகரு, இன்னும் இப்போது வந்து ஜெனரேஷன் ஃபுல்லாகவே இந்த கேன்சருங்கிற ஒரு வியாதி கூட அட்டாக்குங்க. எனக்கே அந்த இதுதான். ஆனால் நல்லாயிட்டேன் நான் இப்போ. அது அப்புறம் பின்னாடி நான் சொல்கிறேன், என்னை பற்றி பின்னாடி சொல்கிறேன். நானும் அந்த வியாதியிலேருந்து மீண்டு வந்தேன் நான் தான். அதனால தான் அந்த ஆதங்கத்தினால நான் அதை சொல்லலாம். முக்கால்வாசி வெளியில் போகிற நீங்கள் மாஸ்க்கு போட்டு போங்க. உடம்பு ரொம்ப முடியாதவங்களாம் க்ரௌடு ஏரியாவில் இருக்க வேண்டாம். ஃபங்க்ஷன்லலாம் கொஞ்சம் ஒதுக்கப்புறமா உட்காந்துங்க. ஏன்னா இப்போ இருக்கிற தூய்மையான காற்று இல்லாததுனால நிறைய நமக்கு வியாதி அஃபெக்ட் ஆகுதுங்க. யாரை பார்த்தீங்கன்னாலும் பிபி இல்லாதவங்க கிடையாது, சுகர் இல்லாதவங்க கிடையாது, நுரையீரல் சம்மந்தமாக எனக்கு ஆஸ்மா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி தான் யாரை பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் நல்ல காற்று இல்லாததுனால தான் நமக்கு இப்போ வண்டி வாகனம் இவ்வளோ வந்துருச்சு. அப்போ அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலலாம் சைக்கிளில் தான் போவாங்க. இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் சைக்கிளே அப்போ ஓட்டணும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதும் சைக்கிளே ஓட்ட முடியல, விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் வண்டி ஓட்டுது. சென்னை எடுத்துங்க. சென்னை போனோம்னா மாஸ்க் இல்லாத வெளியிலே போக முடியாதுங்க. அவ்வளோ வண்டியினுடைய சைலன்சர் சவுண்டு, அந்த ஸ்பீடு பிரேக்கரில் வண்டி டர் டர் டர்னு புகைச்ச பயங்கரமாக இருமல் வருது. மாஸ்க் இல்லாமல் வெளியிலே போக முடியல. பொண்ணுங்களாம் ஷாலை போட்டு மூஞ்ச ஃபேஸை மாற்றிக்குதுங்க. அந்த மாதிரி பொல்யூஷன் ஜாஸ்தியாக போச்சு. கிராமம் 1 2 அழியாமல் இருக்குங்க. அந்த கிராமத்தில் போனால் தான் நம்ம கொஞ்சம் சில்லுன்னு காற்றும் தூய்மையான நாற்றம் இல்லாத காற்றை சுவாசிக்க முடியுது. இந்த தண்ணி, நீரோடை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசே குளிர்ந்த மாதிரி நல்லா இருக்குங்க. யாரை பார்த்தாலும் உடம்பு முடியல. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பார்த்தோங்க, நிறையா பேருக்கு சளி ட்ரபுள், இருமல், ஜுரம். மாதம் ஒரு நட ஜுரம் வந்துடுதுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் மாதம் ஜுரம் வந்துடுது. ஏன்னா உடம்பு அந்த எனர்ஜி இல்லை. பழைய சாப்பாடு கிடையாது. பழையதே இப்போ யாரும் சாப்பிட முடியல. சூடாக சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது. பழையது தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம்னா அந்த தண்ணியில் கெமிக்கல் ஊறிடுது. அந்த கெமிக்கல் ஊறின தண்ணியை பழைய சாதத்தை சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆகாமல் பேதி ஆகுது, ஃபுட் பாய்சன் ஆகிடுதுங்கிறாங்க. அதனால் பழையதே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டா நல்லது. அது கைக்குத்தல் அரிசி, இப்போ ஏதோ நிறைய கருப்பு கவனி அப்படிலாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுங்கிறாங்க. ஃபுட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோ அதேமாரி வியாதியும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. 2 பேரும் சம்பாதிச்சா தான் குடும்பம் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இப்போ வந்துட்டாங்க. அதனால் வண்டி வாகனங்கள்லாம் நிறைய கிளம்பிடுச்சு. இதெல்லாம் என்ன கடவுளாக வந்து வண்டியெல்லாம் உருவாக்குனாரு? மனுஷனே உருவாக்குறாங்க, அதை விற்பனையாக்குறாங்க. எல்லாம் ஒரு கௌரவத்துக்காக எல்லோரும் வண்டி வச்சுட்டு வண்டியில் எந்த நேரம்னா நம்ம ஆட்டோவில் போகிறதுக்கு வண்டியிலே போயிடலாம், பஸ்ஸில் போகிறதுக்கு வண்டியிலே போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். அதுக்கு 100 ரூபாய் பெட்ரோல் எடுத்தோம்னா வீட்டு வாசலில் போய் இறங்கிக்கலாம். எல்லோரும் வண்டி வச்சுருக்காங்க, வண்டி இல்லாதவங்களே கிடையாது. அதனால் பொல்யூஷன், புகைச்சல், நல்ல காற்றே கிடையாது, சுத்தமான காற்று கிடையாது. அங்கங்கேயும் தண்ணி மூளைக்கு தண்ணி நிற்கிறது, சேறு தண்ணியாக போகிறது, சகதி வாசனை, இந்த மாதிரி துர்நாற்றம் உள்ள காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். நல்ல காற்றே கிடையாது. அதனால் நமக்கு நிறைய வியாதிங்க வருதுங்க. வியாதி இல்லாதவங்களே இல்லாமல் தான் இப்போ போயிடுச்சு. போகிற போக்க பார்த்தா இன்னும் நாடு
வயநாடு எடுத்துங்க, கேரளாவில் வயநாடுங்கிற கிராமம் அப்படியே அழிஞ்சு போச்சுங்க. எத்தனை பேர், எவ்வளோ பேர் பார்க்க எனக்கு ஒரு வாரம் தூக்கம் இல்லைங்க. அதனால அவ்வளோ பிரேதம், கை தனியாக கால் தனியாக. சிச்சோ, அது அந்த சேரை பார்த்தாலே உள்ள அமுங்கினவங்கள வெளியில் எடுக்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கை தனியாக கால் தனியாக. அதில் எப்படிங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் தானங்க இருக்காங்க. இயற்கை வந்து எப்படிங்க எல்லாரையும் சேர்த்து அழிச்சுது. அதனால் யாருக்கும் யாரும் நிரந்தரம் கிடையாது. அதனால் நல்லபடியாக எல்லாரும் நல்லா காற்ற சுவாசித்து அடுத்தவங்கள ஒரு வயிற்றுச்சலோடு எதுவும் சொல்லாமல் பேசாமல் சந்தோஷமாக நல்லபடியாக நாடு முன்னேறணும்னு நினச்சி கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.